no compromise. Unga side liyo, enga side liyo. It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. உங்க கரண்ட் பில் ஏறிட்டே போகுதா? கவலை விடுங்க. 100% ஈஸி கிரேட் காப்பர்ல தயாரிக்கப்பட்ட லெவிட் வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸை பயன்படுத்தி உங்க கரண்ட் பில்லை மிச்சப்படுத்துங்க. என்றென்றும் நம்பிக்கையுடன் லெவிட் கேபிள்ஸ் அண்ட் வயர்ஸ். கருப்பு படத்தினுடைய ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. நம்ம அதை பத்தி முன்னாடியே பேசணும். ஆனாலும் சார் ஒரு அப்டேட்டுக்கும் இல்லை ரிலீஸ் டேட்டுக்கு இவ்வளோ டைம் ஆகுது. டிஜிட்டல் போகலைன்னா அவங்க அந்த கோட்டா முடிஞ்சு போச்சு. போன வருஷத்துக்கு கோட்டா முடிஞ்சிச்சு. 2026 கோட்டாவில் தான் கருப்பு அவங்க உள்ளே கொண்டு வரணும். ஸோ அதன் காரணமாக தான் அவங்க டிலே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மற்றபடி இல்லைங்க, அவர் நடுவில் நிறைய படங்களை மிஸ் பண்ணியிருக்காரு, நல்ல படங்கள். முக்கியமாக இந்த பராசக்தி படத்தையே அவர் மிஸ் பண்ணது கட்டாயமாக ஃபீல் பண்ணுவார். ஏன்னா ஒரு ட்ரெய்லரை பார்த்துட்டு நமக்கே இவ்வளோ இம்ப்ரெசிவாக இருக்கும்போது முழு படமும் எப்படி இருக்கும், அதை சூர்யா பார்க்கும்போது அவருக்கு எப்படி இருக்கும், நாம் பண்ண வேண்டிய படமாச்சேன்னு தானே தோணும். இப்போ சுதா கொங்கரா எவ்வளவோ அவருக்காக அவங்க பேசியெல்லாம் பார்த்தாங்க. அவர் சில விஷயங்களில் ரொம்ப உறுதியாக இருந்தார். அதனால தான் அந்த படம் வெளில வந்துடுச்சு. அவங்க கையிலேருந்து, சூர்யா கையிலேருந்து வெளியில் வந்தது இதுதான் காரணம். ஒன்று எடுத்தால் தெளிவாக பண்ணிடணும், இல்லைனா அதை எடுக்கவே கூடாது. அதுதான் அவங்களுடைய எண்ணம். அரையும் குறையுமா எடுத்து அவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போட்டவங்களுக்கும் லாபம் இல்லாமல் போகக்கூடாது இல்லை. ஸோ அதனால் அவங்க இல்லை எதுவுமே பண்ண முடியாது, ஸ்கிரிப்டுக்கு கை வைக்க வராதிங்க அப்படின்ட்டாங்க அவங்க. ஸோ இதில் தான் நடந்த பிரச்சனை. இப்போது இந்த படத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோமேன்னு ஒரு கட்டாயமாக நினைப்பார். அதுமாதிரி நிறைய படங்களை அவர் மிஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லுவார். விஜய் இடத்த சிவகார்த்திகேயன் தான் பிடிக்க போகிறாருன்னு சொல்கிறாங்க. அதுக்கான முயற்சியை அவர் பண்ணிகிட்டு இருந்தால் கூட அவருக்கு முன்னாடி ஒருத்தர் இவ்வளவு லட்சக்கணக்கான ரசிகர்களை கையில் வச்சுக்கிட்டு இருக்காரு, சூர்யான்னு ஒருத்தர். அவரையே நீங்கள் மறக்கிறீங்க, அவரையே தள்ளி வைக்கிறீங்கிறது தான் நம்ம கேள்வியாக இருக்குது. ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு ஹிட்டு கொடுத்துட்டாருன்னு வைங்களேன், பழைய வேகத்தில் கிளம்பிடுவார். HiQE Campus NEET Crash 2026 ரிவிஷன் அட்டாக். எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல. உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளரும் சினிமா விமர்சகருமான திரு அந்தணன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. சினிமா சம்பந்தப்பட்ட பல்வேறு விஷயங்களை அவங்க கூட தான் பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். கருப்பு படத்தினுடைய ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. நம்ம அதை பற்றி முன்னாடியே பேசணும். ஆனாலும் சார் ஒரு அப்டேட்டுக்கும் இல்லை ரிலீஸ் டேட்டுக்கு இவ்வளோ டைம் ஆகுது. யாராலையுமே ஊர்ஜிதமாகவோ தோராயமாகவோ கூட ரிலீஸ் எப்போ ஆகும் அப்படின்னு சொல்ல முடியல. பயங்கர கொந்தளிப்பில் இருக்காங்க ரசிகர்கள். எதனால் இவ்வளோ ஸ்லோவான? இல்லைங்க, அது டிஜிட்டல் போகலைன்னா அவங்க அந்த கோட்டா முடிஞ்சு போச்சு. போன வருஷத்துக்கு கோட்டா முடிஞ்சிச்சு. 2026 கோட்டாவில் தான் கருப்பு அவங்க உள்ளே கொண்டு வரணும். ஸோ அதன் காரணமாக தான் அவங்க டிலே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மற்றபடி ரசிகர்களை ஏமாற்றணும் அல்லது காக்க வைக்கணுங்கிற நோக்கம் அவங்களுக்கு இல்லை. அதே மாதிரி ஆர்ஜே பாலாஜியும் அந்த படத்தை ரொம்ப மைனூட்டாக எடுத்துக்கிட்டு இருக்கார். ரொம்ப திரும்ப அதில் கவனம் செலுத்தி எதெல்லாம் அவருக்கு பிடிக்கலையோ மறுபடியும் ரீஷூட் பண்ணி ரொம்ப பக்காவாக அந்த படத்தை எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ அதன் காரணமாகவும் கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்கு. மற்றபடி இப்போ இந்த பெரிய படங்கள் 2 வந்துருச்சு ஜனவரியில். இதை ஒட்டி வந்ததுன்னா உங்களுக்கு ஒரு தியேட்டர் கிடைக்காது. இப்போ 23ஆம் தேதி மங்காத்தா வேற வந்துடுது. ஸோ இப்போ இதெல்லாம் போனால் தான் உங்களுக்கு தியேட்டரே கிடைக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, சரி இப்போ வேண்டாம், பிப்ரவரியில் வந்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. பிப்ரவரி ஆகலாம் அல்லது ஏப்ரல் வரலாம். அது இன்னும் கரெக்டாக அவங்க பிளான் பண்ணல. மற்றபடி வேற ஒன்றும் பெரிய தலைபோகிற பிரச்சனையெல்லாம் கிடையாது. ஓகே, மேபி இந்த படம் அப்டேட்ஸ்லாம் தொடர்ந்து வர்றதுனால ரசிகர்கள் அவங்க ஃபீல் பண்ணியிருப்பாங்களோ, நம்ம படம் மட்டும் அப்டேட்டே வரமாட்டேங்குது அப்படின்ட்டு எழுதிக்கிட்டே இருக்காங்க சோஷியல் மீடியாவில். இல்லை, அது இருக்கதாங்க செய்யும். அது சினிமாங்கிறது என்ன அப்படியே மூடியை திறந்தா வர்றதா? ஒன்றா நீங்கள் உருவாக்கணும். எவ்வளோ உழைப்பு இருக்குது. அவங்க போராடி தான் ஒரு படத்தை உருவாக்கி கொண்டு வரணும். பட் இவங்களுக்கு வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியாது இல்லை, ஏன் இதை கொடுக்கல, ஏன் அதை செய்யலை, ஏன் இவ்வளோ சீக்கிரம் வரல அப்படிலாம் கேள்வி கேட்பாங்க. அதுக்கெல்லாம் அவங்க ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா என்ன பண்ணணும்? கஷ்டம். அயன் படம் வருது சார். அயன் எவ்வளோ நல்ல ஹிட் ஆச்சு, இல்லை எப்படிப்பட்ட இம்பேக்ட் ஏற்படுத்துச்சுன்னு நமக்கு தெரியும். அடுத்தடுத்து சூர்யா வந்தாருன்னா இந்தியாவில் பெரிய ஹீரோ வந்துருவாருன்ற நம்பிக்கை இருந்துச்சு. பட் இன்றைக்கி அதிகப்படியான விமர்சனம் என்ன அப்படின்னா, அவருக்கு மார்க்கெட் போயிடுச்சு, எங்கேயோ சிக்கல் ஆயிடுச்சு அப்படின்னு எழுதுறாங்க. உண்மையாகவே சூர்யா அவர்கள் எங்கேயா மிஸ் பண்ணிட்டாரா? இல்லைங்க, அவர் நடுவில் நிறைய படங்களை மிஸ் பண்ணியிருக்காரு, நல்ல படங்கள். முக்கியமாக இந்த பராசக்தி படத்தையே அவர் மிஸ் பண்ணது கட்டாயமாக ஃபீல் பண்ணுவார் அவர். ஏன்னா ஒரு ட்ரெய்லரை பார்த்துட்டு நமக்கே இவ்வளோ இம்ப்ரெசிவாக இருக்கும்போது முழு படமும் எப்படி இருக்கும், அதை சூர்யா பார்க்கும்போது அவருக்கு எப்படி இருக்கும், நாம் பண்ண வேண்டிய படமாச்சேன்னு தானே தோணும். இப்போ சுதா கொங்கரா எவ்வளவோ அவருக்காக அவங்க பேசியெல்லாம் பார்த்தாங்க. அவர் சில விஷயங்களில் ரொம்ப உறுதியாக இருந்தார். அதனால தான் அந்த படம் வெளில வந்துடுச்சு. அவங்க கையிலேருந்து, சூர்யா கையிலேருந்து வெளியில் வந்தது இதுதான் காரணம். பட்டு சுதா கொங்கரா பேசும்போதும் சரி, சூர்யா பேசும்போதும் சரி, இந்த பிரச்சனைகளை வெளியில் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அதுதான் அவங்களுக்கான மரியாதை. அதுதான் ரொம்ப ஓப்பனாக சொல்ல முடியாது. இப்போ நாளைக்கே அவங்க சூர்யா வச்சு படம் பண்ணுற சூழ்நிலை வரலாம். 2 பேருக்குமான அந்த நட்புங்கிறது அப்படியே தான் தொடரும். ஸோ அதுக்காக பொது வெளியில் நம்மளை மாதிரி ஆட்கள்கிட்ட உட்காந்து
அவர் அப்படி பண்ணிட்டாருன்னு அவங்களோ அல்லது அவங்க அப்படி பண்ணிட்டாருன்னு அவங்களோ அவரோ சொல்ல முடியாதுல்ல. ஸோ இது வந்து ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை ஒன்று ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அதன் காரணமாக தான் இந்த படத்தை வந்து அவர் வேணான்னு சொன்னார். முதல்ல ஸ்கிரிப்டை மாற்ற சொன்னார், அதுக்கு அவங்க தயாராக இல்லை. அப்புறம் வந்து ஏதோ ஒரு கணக்குகள் இருந்துச்சு. இன்னொன்று வந்து அவர் ஹிந்தி படம் பண்ணணும்லாம் ஆசைப்பட்டார். இந்த படமே ஹிந்திக்கு எதிரான ஒரு படம், ஹிந்தி திணிப்புக்கு எதிரான படம். அப்போ அங்கே நமக்கு கெட்ட பேர் வந்தால் என்ன பண்ணுறதுன்னு நினச்சி சில டயலாக்குகளை வந்து இவ்வளோ ஃபோர்ஸாக வேண்டாம், ஓகே முடிஞ்ச அளவுக்கு அந்த வந்து அதை நிறுத்து போகிற மாதிரி பண்ணுங்க, ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக வேண்டாம் அப்படிங்கும்போது ஒன்று எடுத்தால் தெளிவாக பண்ணிடணும், இல்லைனா அதை எடுக்கவே கூடாது. அதுதான் அவங்களுடைய எண்ணம். அரையும் குறையுமா எடுத்து அவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போட்டவங்களுக்கும் லாபம் இல்லாமல் போகக்கூடாது இல்லை. ஸோ அதனால் அவங்க இல்லை எதுவுமே பண்ண முடியாது, ஸ்கிரிப்டுக்கு கை வைக்க வராதிங்க அப்படின்ட்டாங்க அவங்க. ஸோ இதில் தான் நடந்த பிரச்சனை. இப்போ இந்த படத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோமேன்னு ஒரு கட்டாயமாக நினைப்பார். ஓகே, அது மாதிரி நிறைய படங்களை அவர் மிஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லுவார். ஒருவேளை சார் இந்த படங்களெல்லாம் கொஞ்சம் மாற்றி சரி பண்ணிக்கிட்டு அவர் விட்டதை பிடிச்சிட்டாரு அப்படின்னா மார்க்கெட் எப்படி சார் இருக்கும் அவருக்கு? விட்டதை பிடிச்சிட போகிற வேகத்தில் தான் போகிறார் அவர். இப்போ எனக்கு தெரிஞ்சு கருப்பு வந்து பெரிய ஹிட் ஆகும். ஏன்னா இப்போ அதனுடைய முன்னோட்டங்களை பார்க்குறோம், அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் வேலை செய்கிற பல பேர்கிட்ட நம்ம கேட்குறோம், ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது, கேட்குறது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ கருப்பு வந்து இப்போ ஆர்ஜே பாலாஜியும் வந்து ஏதோ வதன்னு படம் எடுக்கிற ஆள் கிடையாது. அவரும் ரொம்ப ஷார்ப்பாக அழகாக கிறிஸ்பாக ஒரு படம் எடுக்கிறவர், சுவாரஸ்யமாக படம் எடுக்கிறவர். ஸோ அப்படி பார்க்கும்போது கருப்பு வந்து கட்டாயமாக ஹிட் ஆகும். கருப்புலேருந்து அவருடைய பழைய ஸ்பீடுக்கு வராரா இல்லையா பாருங்கள். ஏன்னா அதற்கு அடுத்து அவர் பண்ணுற 2 டைரக்டர்களுமே சூப்பரான டைரக்டருங்க. ஸோ அப்படி பிடிச்சி அவர் வராரு, அதுக்கப்புறம் அவருடைய வேகம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்ன சார் இந்த இன்டர்நெட் கல்ச்சருக்கு அப்புறம் சூர்யா சாரை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடுறாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? இல்லை அப்படிலாம் நீங்கள் சொல்லவே முடியாதுங்க. இப்போ பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அடுத்து சிவகார்த்திகேயன் தான், விஜய் இடத்தை வந்து சிவகார்த்திகேயன் தான் பிடிக்க போகிறாருன்னு சொல்கிறாங்க. அதுக்கான முயற்சியை அவர் பண்ணிகிட்டு இருந்தால் கூட அவருக்கு முன்னாடி ஒருத்தர் இவ்வளவு லட்சக்கணக்கான ரசிகர்களை கையில் வச்சுக்கிட்டு இருக்காரு சூர்யான்னு ஒருத்தர். அவரையே நீங்கள் மறக்கிறீங்க, அவரையே தள்ளி வைக்கிறீங்கிறது தான் நம்ம கேள்வியாக இருக்குது. ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு ஹிட்டு கொடுத்துட்டாருன்னு வைங்களேன், பழைய வேகத்தில் கிளம்பி. பேக் டு சமீபத்தில் சல்லியர்கள் அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ்க்காக வந்து தியேட்டர் கிடைக்கல, இஷ்யூ ஆகிடுச்சுன்னு ரொம்ப திரு சுரேஷ் காமாட்சி அவர்கள் வருத்தப்பட்டாங்க. ஓடிடியில் வந்திருக்கு. என்ன சார் பிரச்சனை இந்த படத்தில்? இல்லைங்க, அவர் என்ன சொல்கிறாருன்னா சின்ன படங்களுக்கு தியேட்டர் கொடுப்பதில்லை, முக்கியமாக அந்த பிவிஆர் குரூப் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது அவருடைய குற்றச்சாட்டு. நியாயமான குற்றச்சாட்டு. அவர் என்ன சொல்கிறாரு, என் படத்தை நீங்கள் போடுங்க, ஆளே வரலன்னா தூக்கிடுங்க, நான் வந்து உங்களை ஓட்டணும்லாம் சொல்லலை, ஆனால் ஒரு வாய்ப்பை ஏன் மறுக்கிறீங்கன்னு அவர் கேட்குறாரு. இப்போ அவங்க ஏதாவது பதில் சொன்னால் அவங்க தரப்பு நியாயத்தை அவங்க சொல்லுவாங்க, அது என்னன்னு நமக்கு தெரியாது. இவர் தன் நியாயத்தை பொது வழியில் வச்சுட்டாரு, அவங்க என்னங்கிறது சொல்லணும்ல, அவங்க இது வரைக்கும் சொல்லலை. சின்ன படங்களுக்கு நாங்கள் தியேட்டர் தரமாட்டோம்னு அவங்க சொன்னதை அவர் சொல்கிறாரு. ஸோ அப்போ அதுதான் அவங்களுடைய ஸ்டாண்ட்னா, சின்ன படங்களை அவங்க திரையிடுறாங்க, ஒரேடியாக சின்ன படங்களை அவங்க ஒதுக்குறாங்களான்னா இல்லை, சில படங்களை திரையிடுறாங்க. அது வந்து ஒருவேளை வாடகை வாங்கிட்டு போடுறாங்களா என்னங்கிறது நமக்கு தெரியல. எனக்கு நான் ஒரு சுரேஷ் அண்ணன்ட்ட சொல்ல விரும்புகிறது என்னென்னா, பிவிஆரை விட்டுருங்க, வேற ஒரு லாங்குவேஜ் நம்முடைய உணர்வு தெரியாத ஒரு கூட இருந்துட்டு போட்டோம். இங்கே வந்து அது இல்லாமல் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 800 தியேட்டர் இருக்குல்ல. இப்போ இவங்கெல்லாம் தமிழர்கள் தானே, ஏன் இவங்க புறக்கணிச்சாங்க? முதல்ல இவங்களையும் சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்கணும்ல. ஸோ அதையும் கேளுங்கிறது தான் நம்முடைய இது. மற்றபடி இந்த படத்தை வந்து அவர் எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு நினச்சாரோ அதை சேர்த்துட்டார். இப்போ பல தயாரிப்பாளர்கள் இங்கே ஒரு விஷயத்தை கையில் எடுப்பாங்க, கோபமாக பேசுவாங்க, அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் படுத்துருவாங்க. பட் இவர் ஒரே முயற்சியாக இருந்து அது பெரிய ஓடிடியோ சின்ன ஓடிடியோ ஒரு இடத்துல போட்டு உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்களை பார்க்க வச்சுட்டார். ஏதோ ஒரு வகையில் அந்த படத்திற்கு ஒரு ஆதரவை அவங்களும் கொடுத்துருக்காங்க. ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை அதை கொண்டு போனார். இது வேறொருத்தரால் நினச்சா கூட பண்ண முடியாது. பட் அவர் வந்து இந்த படம் அதுக்கு ஒரு கை கொடுத்துச்சு. இதுவே வந்து வேறொரு சராசரி படமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் உலகத் தமிழர்கள், முக்கியமாக ஈழத்தமிழர்கள் இதுக்கு ஒரு குரல் கொடுக்கவே போகிறதில்ல. பட் இந்த படம் ஈழம் தொடர்பான படங்கும்போது உலகத்தின் எல்லா மூலையிலையும் அவங்க இருக்காங்க. எல்லாரும் வந்து இதற்கு ஆதரவு தெரிவித்து முடிந்த அளவுக்கு வந்து அந்த ஓடிடி தளத்துக்குள்ளே வந்து ஓரளவுக்கு அதை அவரை காப்பாற்றி விட்டாங்க. இவரும் வந்து இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பொது பார்வையில் வச்சு ஒரு நியாயத்தை கேட்டார். இப்போ இதற்கப்புறம் இவரால் ஒரு விஷயம் நல்லது நடந்துச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஏதாவது நடக்கணும். அது நடக்குமான்னு எனக்கு தெரியல.
தியேட்டர்ஸ் ஒரு பக்கம் சார், பட் சுரேஷ் சார் சொல்லும்போது வந்து ஆக்டிவ் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் எனக்கு உதவி பண்ணல, பெரிய அளவில் கை கொடுக்கல அப்படின்னாரு. அந்த குற்றச்சாட்டு எதனால ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில்? இல்லைங்க, இங்கே நம்ம 2 விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து வர்ற படங்களில் பெரும்பாலான படங்கள் வந்து ரொம்ப ரொம்ப சுமாரான படங்கள். அவங்களுக்கு வந்து ஒரு திரைக்கதையோ ஒரு வசனமோ எதுவுமே உருப்படியாக பண்ணுறதில்ல எந்த படமும். சொல்லப்போனால் உப்புமா படங்கள் நிறைய வருது. இப்போ சுரேஷ் காமாட்சி ஒரு நல்ல படம் எடுத்திருக்கிறாரு, சின்ன படம் எடுத்திருக்கிறாரு. இந்த படத்துக்காக நான் குரல் கொடுக்க வரேன்னு நடப்பு தயாரிப்பாளர் சங்கமோ இல்லை தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்தோ வர்றாங்கன்னு வைங்க. இதை விட ரொம்ப மோசமான ஒரு குப்பையை எடுத்து வச்சுருக்கிற ஒரு தயாரிப்பாளர் என்ன பண்ணுவாருன்னா, அவருக்கு போனல ஏன் எனக்கு வரமாட்டேங்கிறேன்னு சண்டை போடுவார். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, வாரத்துக்கு ஒரு 6-7 படம் வந்து குப்பை படம் தான் வருது, அதுலேயே ஏதாவது ஒரு நல்ல படம் ஒன்று வந்துடுது. இப்போ நல்ல படத்துக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிக்கும் போது பாக்கி அந்த 7 படமும் சண்டைக்கு வருது. அவர் மட்டும் நீ வந்து எப்படி ஹெல்ப் பண்ணுற, இப்போ நாங்கள்லாம் படம் எடுக்கலையா, பணம் போட்டு தானே நாங்களும் எடுக்கிறோம், எங்களை பிவிஆரில் சொல்லு, சத்யம் தேட்டரில் சொல்லுன்ட்டு வருவாங்க. அப்போ சொல்ல முடியுமா? ஸோ இது ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை இது. அதனால தான் அவங்க பல பேர் வாய் மூடிட்டு அமைதியாக இருந்துட்டாங்க. தனிப்பட்ட முறையில் பல பேர் அவர்கிட்ட பேசியிருக்காங்க, நீங்கள் சரியான வேலையை செய்கிறீங்க, உங்களை மாதிரி தைரியமான ஆட்கள் தான் வேணும்லாம் சொல்கிறாங்க. பொது வெளியில் வந்து சொல்லுவாங்களான்னு சொல்ல மாட்டாங்க. லாஸ்ட் இயரில் மட்டும் சார் ஒரு 170 படத்துக்கு மேலே, ஒரு 60% மேலே எல்லாமே பார்த்தீங்கன்னா 3 கோடிக்கும் கம்மியாக எடுக்கப்பட்ட சின்ன படங்கள் தான். டெபியூ டேரக்டர்ஸு, டெபியூ ஆக்டர்ஸு. இந்த படம் வருது இல்லை சார், இந்த படம் வந்து ரொம்ப பிரபலமாகிறது கிடையாது, 1-2 தப்பிச்சு அப்படி வந்துடுது. இதில் எடுக்கிறவங்க நடிக்கிறவங்க இவங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு ஃபியூச்சர் அது எப்படி சார் இருக்குது இப்போ வரைக்கும்? அது ஒரு பெரிய போராட்டமாக தாங்க இருக்குது. பல பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து அவங்க பண்ணுற தொழிலுக்கு போகவே முடியாது. ஏதோ ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருப்பாங்க, இங்கே ஒரு கனவோடு வருவாங்க, இந்த கனவை விரட்டிக்கிட்டே ஓடுவான். இது வந்து நாளைக்கு விடிஞ்சிரும்னு ஓடிக்கிட்டே இருப்பான். நான்லாம் பல வருஷமாக பல பேரை இங்கே பார்க்குறேன். நான் 2005 பார்த்த ஒரு நபரை இன்றைக்கும் பார்க்குறேன் பிரசாத் லேபில். ஓகே, அவர் வந்து ஒரு பிரபலமான டைரக்டர்கிட்ட உதவி இயக்குனராக இருந்தார். அப்போ நான் ஒரு ஹீரோட்டாக இருந்தேன், கதை சொல்ல வந்தார். நான் சொன்னேன், ஏங்க ரொம்ப மோசமான ஒரு கதையை சொல்கிறீங்க, உங்களுக்கு எந்த நாலேஜும் இல்லை, அதனால் தயவுசெய்து விட்டுட்டு வேறு ஏதாவது வேலை இருந்தால் பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். இல்லை சார் உங்களுக்கு ரசனை இல்லை சார்ன்ட்டு போயிட்டார். இன்றைக்கும் நான் அவரை பார்க்குறேன் இதே பிரசாத் லேபில், அப்படியே யாருக்கும் தெரியாமல் வந்து இந்த கேன்டீனில் சாப்பிட்டு கிளம்பி போவார். என்னென்னா இதுதான் வாழ்க்கைன்னு அவங்க போயிட்டாங்க. இப்போ இதுக்கப்புறம் அவருக்கு யாரும் படம் கொடுக்க போகிறதில்ல. கிட்டத்தட்ட அவருக்கு வயசு 50-55 மேலே ஆகிப்போச்சு. இனிமேல் யாருக்கிட்ட சேர்க்க மாட்டாங்க. ஆனாலும் அவருடைய நம்பிக்கை என்னென்னா, நான் ஒரு கதை சொல்ல முடியும், இவருக்கு கதை கூட கேட்க மாட்டாங்க, அந்த காம்பவுண்டுள்ள கூட நீங்கள் நுழைய முடியாது. ஆனாலும் அந்த முயற்சியை விடாமல் அவங்க போயிட்டே இருப்பாங்க. இது வந்து ஒரு பைத்தியம் முடித்த மனநிலை. இதை நீங்கள் மாற்றவும் முடியாது. யாராவது மாற்றணும்னு நினச்சிங்கன்னா அவங்க கெட்டவன் ஆகிடுவாங்க. ஸோ அதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை. ஒரு ஹோட்டலில் வேலை செஞ்சுட்டு இருக்க வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு டக்குன்னு வேலைக்கு போகிற மாதிரி சினிமாவுக்குள்ளே வந்தவங்க போகிறதே இல்லைல்ல சார்? முடிய முடியாது. இது ஒன்வே டிராஃபிக். இது உள்ளே வந்துட்டிங்கன்னா அவ்வளோதான். நீங்கள் திரும்பி போகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான வேலை. உங்கள் மனநிலை மாறவே மாறாது. இந்த சின்ன படங்களுக்கும் ஒரு ஸ்டெப் கீழே, நான் அப்படி வகைப்படுத்த விரும்பலை, ஆனால் நம்ம பேச்சு வழக்கில் சொல்கிற மாதிரி லோக்கல் படங்களில் ரொம்ப லோ பட்ஜெட் படங்கள் நிறைய ரிலீஸ் ஆகுது. நீ சாப்பிட்டியா, காலில் என்ன சாப்பிட்டேன், இந்த மாதிரியான படங்கள் நிறைய வருது. போஸ்டர் பார்ப்போம். இந்த மாதிரி படங்கள்லாம் தாங்க இது சல்லியர்களுக்கு எதிரி. அதுதான் ஏற்படுத்தி விட்டுருது படம். என்ன பண்ணுறான் பிவிஆர், என்ன நினைப்பான், இது அதே மாதிரி ஒரு படம், இது எதுக்கு நான் வந்து தியேட்டரில் போகணுன்னு தான் நினைப்பேன். அதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனையே. ஓகே, ஆனால் இந்த மாதிரி படங்கள் எப்படி சார் ஒரு பட்ஜெட் போட்டு, ரொம்ப மினிமலாக வச்சா கூட ஒரு பட்ஜெட் இருக்குல்ல சார், இப்படி பட்ஜெட் போட்டு தியேட்டருக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க, ஏமாத்திடுவாங்கங்க. இப்போ நீங்கள் எங்கேயோ ஒருத்தர் ஒரு ஜவுளி கடை வச்சுருப்பாரு, ஓகே, அவங்க தான் டார்கெட்டு. எங்கேயாவது ஒருத்தர் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருப்பாரு, சின்னதாக ஒரு பெட்டி கடையில் ஆரம்பித்து அப்படியே வளர்ந்து ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருப்பாரு. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கதை கேட்டெல்லாம் பழகினவங்களா இருக்கும். சினிமா ஆட்கள் கிடையாது. இப்போ நம்மெல்லாம் வந்து நிறைய திரைத்துறை சார்ந்த நண்பர்கள் இருக்காங்க. சார் ஒரு சப்ஜெக்ட் சொல்கிறேன் கேளுங்க சார்பாங்க. நம்ம கேட்குறோம். இப்போல்லாம் கேட்குறது இல்லை. என்ன இப்போ கதை திருட்டுகள் வந்த பிறகு நான் கேட்குறது இல்லை, சாமி விட்டுருங்கப்பா, எவனோ திருடிடுவான் நம்மகிட்ட வந்து நிற்பீங்க நீங்கள், அதனால் வேணான்னுறது. ஒரு காலத்தில் நானே ஒரு நாளைக்கு 2 கதை 3 கதைலாம் கேட்பேன். சும்மா சார் ஒரு ஒப்பீனியன் சொல்லுங்கள் சார்பாங்க, வாங்க உட்காருங்கன்னு கேட்பேன். நமக்கு கேட்டு பழகுனதுனால கேட்கும்போதே இது தேரும் தேராதுன்னு தெரிஞ்சிடும். ஏன் இப்படி ஒரு உப்புமாவை கிண்டி எடுத்துகிட்டு வந்திருக்காங்கலாம் தோணும். நேரடியாக முகத்துக்கு நேராக சொல்லிலாம் பல பேர் அனுப்பிச்சி விட்ருக்கேன். ஆனால் இதே கதையை எடுத்துக்கிட்டு நீங்கள் வெளியூரில் கதையே கேட்காத ஒரு முதலாளிகிட்ட போகிறீங்கன்னு வைங்க, அப்படியே கீழே உளுந்து புரண்டு அழுது எந்திரிச்சு சிரித்து ஒரு கதையை வந்து 2 மணி நேரம் சொல்லும் பொழுது, இது தாண்டா அடுத்து தமிழ் சினிமாவை ஆள போகிற கதை,
அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியாது. சார் கடையை அப்படியே விற்றுட்டு வாங்க சார், ஒரு 20 லட்ச ரூபா எடுத்துகிட்டு வாங்க, இதை 20 லட்ச ரூபா போதும் படம் ஆரம்பிக்கிறதுக்குன்னுவாங்க. அதுக்கப்புறம் அந்த 20 லட்சம் டைட்டிலு கூட ஆகாதுங்கிறது அவருக்கு தெரியாது. இதுமாதிரி எவ்வளவு சண்டைகள் நடக்குது தெரியுமா? இங்கே தினந்தோறும் சண்டை சச்சரவுகள் அவ்வளோ இருக்குது. என்னை ஏமாற்றி கூட்டு வந்துட்டான் சார்பாங்க, இன்னொருத்தன் அந்த படத்துக்குள்ளே பணத்தை போட்டிருப்பான், வேற ஒரு ஆள் 3வது ஆளை ஏமாற்றி கொண்டு வந்து பணத்தை போட வச்சுருப்பாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லாம் நின்று சண்டையை பிடிச்சி கிழிச்சிட்டு நிற்பாங்க. இதெல்லாம் ரொம்ப ரெகுலராக நடக்குது இங்கே. நம்ம நீங்கள் வலைப்பேச்சில் பார்த்தா தெரியும், தொடர்ந்து சொல்லிகிட்டே இருப்போம், படம் எடுக்க மட்டும் வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்போம். ஏன்னா இங்கே படம் எடுக்கிறதுங்கிறது கூட ஈஸி, பணம் இருந்தால் எடுத்துடலாம். ஆனால் நீங்கள் விற்கிற குடும்பம் இருக்கே, வாங்கவே மாட்டாங்க. அவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் இங்கே இருக்குது. நீங்கள் தப்பி தவறி போராடி தியேட்டரில் படத்தை போட்டிங்கன்னா 10 பைசா உங்களுக்கு வராது, போஸ்டர் காசு கூட வராது. யாரோ ஒருத்தர் 100 பேரில் ஒருத்தர் ஜெயிப்பார், அந்த ஜெயிக்கிற ஒருத்தரை நம்பி இன்னும் 100 பேர் வருவான். இதுதான் சினிமா. இது இந்த ரயில்வே பிளாட்ஃபார்ம் மாதிரி வருவாங்க, உட்காருவாங்க, எந்திரிச்சு போயிடுவான், வேற ஒருத்தன் வருவான். இதனால தான் இங்கே சர்வைவ் ஆகிட்டு இருக்குது. அங்கே சுண்டல் விற்கிறவங்க மட்டும் நல்லா விற்று கல்லா கட்டிக்கிட்டு இருப்பான், போகிறவன் போவான், வர்றவங்க வருவான். அதுதான் மேட்டர். ஓகே சார், உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. உங்க கரண்ட் பில் ஏறிட்டே போகுதா? கவலை விடுங்க. 100% ஈசி கிரேட் காப்பர்ல தயாரிக்கப்பட்ட லெவிட் வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸை பயன்படுத்தி உங்க கரண்ட் பில்லை மிச்சப்படுத்துங்க. என்றென்றும் நம்பிக்கையுடன் லெவிட் கேபிள்ஸ் அண்ட் வயர்ஸ். HiQE கேம்பஸ் நீட் கிராஷ் 2026 ரிவிஷன் அட்டாக். எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல. உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே.